மாதிரி இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்லாயல்ட்டி, உண்மையா இல்லாதது. ஒன்று நாம யாருக்காவது உண்மையா இல்லாமல் இருப்போம், இல்லை மற்றவங்க நமக்கு உண்மையா இல்லாமல் இருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் அது எத்திக்ஸில் வருது. அப்புறம் இர்ரெகுலாரிட்டி அண்ட் லேக் ஆஃப் பஞ்சுவாலிட்டி. ஸோ ரெகுலராக ஒரு விஷயத்தில் இருக்க மாட்டாங்க, பஞ்சுவலாகவும் இருக்க மாட்டாங்க. அது ஒரு எத்திக்ஸ், அதாவது எத்திக்ஸில் ப்ராப்ளமாக இருக்குது. தென் டிஸ்ரெஸ்பெக்ட் ஃபார் டாஸ்க் ஆர் அதர்ஸ். ஸோ மற்றவங்களை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது, தங்களோட வேலையை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். So far we have learnt about work ethics and their importance. Now let us discuss some of the ethical problems commonly faced by us when we visit the workplace. ஸோ எத்திக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் பிளேஸில் கண்டிப்பாக நம்ம அவஸ்தைப்படுவோம். அது என்னன்னு இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் irregular and lack of punctuality, are rude and impolite, have inadequate knowledge and skills, waste resources, disregard rules and regulations, disrespect the task at handle, and disloyal. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு வேலை செய்யுது. இப்போ நீங்கள் நாளைக்கு உங்கள் 12th எல்லாம் முடிச்சுட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது உங்களை மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் இவங்க 4 பேர் சேர்ந்து வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக இருக்கலாம், பஞ்சுவலாக இருக்காங்க. மற்றவங்க ரெகுலராக இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதில் ஒரு சில பேர் இர்ரெகுலராக இருப்பாங்க, பஞ்சுவல் இல்லாமல் இருப்பாங்க, லேக் ஆஃப் பஞ்சுவலாக இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ரூடாக இருப்பாங்க, இம்போலைட்டாக இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நாலேஜ் கம்மியாக இருக்கும், ஸ்கில் கம்மியாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸாக வேஸ்ட் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதிக்க மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா டாஸ்க் வந்து கொடுத்தது வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு லாயலாக இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா irregularity and lack of punctuality. Irregularity and lack of punctuality are problems which are encountered frequently in any work situation. Look around yourself. If and you may come across people who get up late in the morning and are unable to send their children in the school on the time. They may also not be able to provide their family members with the proper meals and have disorganized homes due to the irregular behavior and lack of punctuality. Such people frequently absent themselves from work. Others like to come in late and leave earlier as a matter of the habit or rights. Some workers are never found in their seat during the working hours. You may have witnessed the inconvenience caused by the public wanting and pay bills when counter clerks are either late or not found in their seat in banks, post office, and telephone and electricity offices. The irresponsible behavior of such people spoils the discipline of the work environment. Such bad example causes inconvenience to the public and lower the images of the organization. Are you a regular punctual in studying, in completing your lessons,